வணக்கம். நீங்க மணிக்கணக்கா படிச்சாலும் படிச்சது மனசுல நிக்கவே மாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க. உங்க படிப்பு முறையே தலைகீழா மாத்தக்கூடிய அறிவியல் பூர்வமா நிரூபிச்ச 6 சூப்பரான டெக்னிக்ஸ் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? மணிக்கணக்கா உட்கார்ந்து படிப்போம், ஆனா எக்ஸாம் ஹால்ல போனதும் எல்லாம் பிளாங்க் ஆயிடும். ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, அதுக்கான தீர்வுகளை தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். நாம படிக்கிற விஷயங்கள் மனசுல பதியணும்னா முதல்ல அதுக்கான செட்டப் கரெக்டா இருக்கணும். அதாவது நாம புத்தகத்தை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரெயினை கத்துக்கிறதுக்கு தயார் பண்ணணும். அது எப்படின்னு முதல் 2 டெக்னிக்ஸ்ல பார்க்கலாம். நம்மளோட முதல் டெக்னிக் பிரேக் இட் டவுன், அதாவது பிரிச்சு படிக்கிறது. நிறைய பேர் பண்ற பெரிய தப்பே இதுதான், மணிக்கணக்கா விடாம படிக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம மூளையால கொஞ்ச நேரம் தான் முழு கவனத்தோட இருக்க முடியும். சோ பிரெயினுக்கு எதிராக ஃபைட் பண்ணாம அது கூட சேர்ந்து வேலை செய்யறது தான் இந்த டெக்னிக்கோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ எவ்வளோ நேரம்னு கேக்குறீங்களா? ஜஸ்ட் 25ல இருந்து 30 நிமிஷம் தான். என்னது அவ்வளோதானான்னு ஷாக் ஆகுதா? ஆனா இதுதான் நிஜம். பல மணி நேரம் படிக்கிறத விட இந்த கொஞ்ச நேரத்துல நீங்க காட்டுற முழுமையான ஃபோக்கஸ் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சரி, அந்த 30 நிமிஷம் முடிஞ்சதும் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் பிரேக். இந்த குட்டி பிரேக் தான் உங்க மூளைய ரீசார்ஜ் பண்ணி அடுத்த செஷனுக்கு ரெடி பண்ணும். இத டைம் வேஸ்ட்னு நினைக்காதீங்க. இது உங்க படிப்புக்கு நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நம்மளோட 2வது டெக்னிக் படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குறது. நீங்க பெட்ல படுத்துட்டோ இல்ல டைனிங் டேபிள்லயோ படிச்சீங்கன்னா உங்க பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிடும். இது தூங்குற இடமா, சாப்பிடுற இடமா, படிக்கிற இடமான்னு. ஆனா படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க போனோடனே உங்க மூளைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னல் போயிடும், ஓகே இது படிக்கிற டைம் அப்படின்னு. ஓகே, இப்போ செட்டப் எல்லாம் ரெடி. அடுத்ததுன்னா, சும்மா புக்க பார்த்து வாசிக்கிறது மட்டுமே படிப்பு கிடையாதுங்க. நாம படிச்சத உண்மையாவே புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். இதுதான் ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்றோம். இதுல 2 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கு, பார்க்கலாம். 3வது டெக்னிக் ஆக்டிவ் ரீசைட்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா படிச்சத சொல்லி பார்க்கறது. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. புக்ல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்ல. ஒரு டாபிக் படிச்சு முடிச்சதும் புக்கை மூடி வச்சுட்டு அதை உங்க சொந்த வார்த்தைகள்ல நீங்களே உங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. அப்போதான் அந்த கான்செப்ட் உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். 4வது டெக்னிக் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இது நீங்க படிச்சதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அல்டிமேட் வழி. உங்க ஃப்ரெண்டுக்கு இல்ல வீட்ல யாருக்காவது, ஏன் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கற்பனையா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க படிச்சதை சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கு, எங்கெல்லாம் நீங்க தடுமாறுறீங்கன்னு தெளிவா புரியும். ஓகே, இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆக்டிவா படிச்சாச்சு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம பிரெயின்ல இருந்து எஸ்கேப் ஆகாம இருக்க என்ன பண்றது? நாம கத்துக்கிட்ட விஷயத்த எப்படி நம்ம மூளைக்குள்ள பத்திரமா சேவ் பண்றது? அதத்தான் கடைசி 2 டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம். 5வது டெக்னிக் நோட்ஸ் எடுக்கிறது. இது ரொம்ப சிம்பிளா தோணலாம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். படிக்கும் போதோ இல்ல கிளாஸ் கவனிக்கும் போதோ முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கிறது எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கும் சரி, அதை திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கும் சரி ஒரு சூப்பரான டூல். நம்மளோட கடைசி 6வது டெக்னிக். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்மள பலரும் ரொம்ப ஈஸியா கண்டுக்காம விடுற ஒரு விஷயம், அதுதான் தூக்கம். ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. நீங்க படிச்சதெல்லாம் உங்க மூளையில சரியா பதியணும்னா அதுக்கு நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, தூக்கங்கிறது உங்க மூளையோட சேவ் பட்டன் மாதிரி. நாள் முழுக்க நீங்க படிச்ச கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்க மூளை ஒழுங்குபடுத்தி சேமிச்சு வைக்கிற வேலையை தூக்கத்துல தான் செய்யுது. நைட் ஃபுல்லா முழிச்சு படிக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணாமலேயே கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்றதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க. இப்போ நாம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் வெறும் தகவல் மட்டும் இல்ல, இது நீங்க இன்னும் ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கான ஒரு புது பயணத்தோட ஆரம்பம். இதையெல்லாம் எப்படி பிராக்டிஸ்ல கொண்டு வரதுங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். வாங்க, நாம பார்த்த அந்த 6 பவர்ஃபுல் டெக்னிக்ஸையும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். 1 பிரிச்சு படிக்கிறது, 2 படிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடம், 3 படிச்சத சொல்லி பார்க்கறது, 4 மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, 5 நோட்ஸ் எடுக்கிறது, கடைசியா 6 நல்லா தூங்குறது. இதுதான் உங்க புது ஸ்டடி டூல் கிட். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த 6 டெக்னிக்ஸ்ல எதை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏதாவது ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். ஒரு சின்ன மாற்றம் கூட உங்க படிப்புல ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கும். உங்களுடைய இந்த புது கற்றல் பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்.